நானும் என் குடும்பம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும். இந்த பிரச்சனை எங்களுடையதில்லை, இந்த யுத்தம் எங்களுடையதில்லை, இது கர்த்தருடையது. யுத்தம் கர்த்தருடையது, அவர் பார்த்துக்கொள்வார். நான் சும்மா இருந்தால் போதும். அநேக குடும்பங்கள் என்ன காரியம் என்று தெரியாமல் அகப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களே, இதோ கர்த்தருடைய வார்த்தை சொல்வது, உங்களுடைய இருதயத்தின் ஊற்றுக்கண் இருக்கிறது, உங்களுடைய இருதயத்தின் வார்த்தைகள் இருக்கிறது. நீங்கள் பேசுங்க, விசுவாச வார்த்தையை பேசுங்க. நானும் என் வீட்டாரும் கர்த்தரால் போதிக்கப்படுவோம், நானும் என் குடும்பம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவோம். இந்த பிரச்சனை எங்களுடையதில்லை, இந்த யுத்தம் எங்களுடையதில்லை, இது கர்த்தருடையது. யுத்தம் கர்த்தருடையது, அவர் பார்த்துக்கொள்வார். நான் சும்மா இருந்தால் போதும். எலிசாவுடைய ஊழியக்காரர் அவருடைய ரதங்களும் குதிரைகளும் மேற்கொண்டு வருகிறார். நமக்கோ அப்பொழுது எலிசா சொல்கிறார், உன் கண்களை திறந்து பார், நம்மளை சுற்றி யுத்த வீரர்களும் ரத வீரர்களும் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று. இன்னைக்கு அநேகருடைய குடும்பம் கண்களை மூடிக்கொண்டு இருக்கிறார்கள், கண்கள் திறக்கப்படாமல் இருக்கிறார்கள். உங்களுக்காக வழக்காடுகிற தேவன் உங்களோடு இருக்கிறார், உங்களை வழி நடத்துகிற தேவன் உங்களோடு இருக்கிறார். இதோ வேதம் இப்படியே சொல்லுது, ஒடுக்கப்பட்டு மடக்கடிக்கப்பட்டு அவர் கைவிடுகிற தேவன் அல்ல, தூக்கி விடுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒரு நாள் உங்களை கைவிடுவதே இல்லை.